100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? குறிப்பாக ஒவ்வொரு ராசியினரும் ஒவ்வொருவருமே தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்கால திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்கால குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், பண வரவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களையும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள அனைவருமே ஆசைப்படுவீங்க. மிக பெரும் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகங்களினுடைய அமைப்பை நிலையை வைத்து உங்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும், நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க, அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருமா, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, மிக பெரும் செல்வ செழிப்போடு சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ எந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான பல அதிர்ச்சியான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் கடைசி வர பாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிறப்பாக புரிந்து கொள்வீங்க. மறக்காமல் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் மிக மிக பழகுவதற்கு இனிமையானவர்களாக, அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே பழகவே ஆசைப்படக்கூடியவர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்துக்களால் எதிர்காலத்தில் மிக பெரும் அளவில் நீங்கள் லாபம் அடைய போகிறீங்க, ஆதாயம் அடைய போகிறீங்க. புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நிச்சயம் அதிகரிக்கும் என்றே சொல்ல வேண்டும். நினைத்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு எதிர்காலத்தில் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகும். தடைபட்டு வந்த சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். நெருக்கமானவர்கள் மூலமாக சில மாற்றங்கள் எதிர்காலத்தில் உண்டாகும். மறைமுகமான வருமானங்கள் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் விலகிடும். எதிர்காலங்களில் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். தவறிய சில வாய்ப்புகளும் மீண்டும் வரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் அதிகமான உயரமாக இருப்பீங்க. ரொம்ப உயரம் கம்மியாக இருக்க மாட்டீங்க. நடுத்தர உயரமாக சிலர் இருப்பீங்க. உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல உடற்கட்டு வாய்ந்தவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு உடற்பயிற்சி செய்வது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை கொடுப்பதாக நிச்சயம் இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். நண்பர்களிடம் சுமூகமாக பேசி காரியத்தை எதிர்காலத்தில் நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்கள். யாருக்காவது எதையாவது உதவி கொண்டே இருப்பீங்க. எதிர்காலத்தில் இதன் மூலமாக மிக பெரும் அளவில் நன்மை அடைவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து மிக பெரும் முன்னேற்றத்தை அடைவீங்க. தெய்வீக பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மதிப்புகள் எதிர்காலத்தில் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் நிச்சயம் விலகிடும். கடன் பிரச்சனைகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகளை வைத்து எதிர்காலத்தில் இப்படி தான் நடக்கும் அப்படின்றத சிறப்பாக துல்லியமாக சொல்கிறோம். ஓரளவு நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க. பயணங்களின் மூலமாக உங்களுக்கு மிக பெரும் அளவில் அனுபவங்கள் ஏற்படும். சமூகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு ஈடுபடுவது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பதும் நல்லது. உடன் இருப்பவர்களால் சில நெருக்கடியான சூழல் உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களை நம்பி செயல்படுவதை எதிர்காலத்தில் குறைத்து கொண்டால் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாம் பிறந்து எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். பழைய சிந்தனைகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் அடிக்கடி உண்டாகும் என்பதையும் சொல்ல வேண்டும்.
நீண்ட காலம் தம்பதியினரிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்தே காணப்படும். ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையான உணவை உண்ண ஆசைப்படுவீங்க. அனுபவித்து சாப்பிடக்கூடிய ரகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கீங்க. தாங்கள் அழகாக உடை உடுத்த வேண்டும் அப்படின்றத நினைத்து கொண்டே இருப்பீங்க. எதிர்காலத்தில் நல்ல உடை அணியணும், நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், சுகபோக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க. அது நிச்சயம் கிரக நிலைகளை பொறுத்து அமையும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எல்லா அனுகூலமும் கிடைக்கப்பெறும். ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகி கொண்டே இருக்கும். உடல் சோர்வுகள் அடிக்கடி வந்து போகும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா மிக பெரும் அளவில் எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைவீங்க. வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீங்க. எதிர்காலத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கள் எல்லாமே நீங்கிடும். உங்களுடைய சாதுரியமான பேச்சு உங்களுடைய வியாபார விருத்திக்கு எதிர்காலத்தில் கை கொடுக்கும். அலுவலக பணி தொடர்பாக நீங்கள் எதிர்காலத்தில் சில அலைச்சல்களையும் சந்திக்கலாம் என்பதையும் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவதுதான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைவு சில நேரங்களில் ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயம் சரியாகிடும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மை உண்டாகும். பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய ஆசைப்படுவீங்க. உறவினர்களுடைய வருகை அடிக்கடி இருக்கும். பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடையும் ஏற்படலாம். எந்த காரியத்திலையும் அவசரம் காட்டணும் அப்படின்ற ஒரு நிலை உருவாகும். நிதானமாக செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கோ நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை எதிர்காலத்தில் பெறுவீங்க. மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் எல்லாம் வந்து சேரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கமான சூழல் வந்து செல்லும். தேவையற்ற பயணங்களை எதிர்காலத்தில் குறைத்து கொள்வதுதான் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் இன்மையெல்லாம் குறைஞ்சிடும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வது வீண் விரயங்களை தவிர்க்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சின்னதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளணும். வியாபார முதலீடுகளில் ஆலோசனையை பெற்று முடிவெடுப்பது தான் சிறந்தது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் எல்லாம் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவுகளும் உண்டாகலாம். எதிர்காலத்தில் பார்த்து இருந்துக்கோங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யமனாக வரக்கூடியது, அதாவது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எதிர்காலத்தில் பொறாமைப்படக்கூடிய நபர்கள் சிலர் இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினராக இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரு கூட நெருக்கமாக அதிக காலம் இருக்கீங்களோ அல்லது யார் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு உங்களுக்கு எதிராகவே செயல்பட எதிர்காலத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் இந்த 3 விதமான பேர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யார் எந்த நேரத்தில் நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, யார் எந்த நேரத்தில் உங்களை வீழ்த்த நினைப்பாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. ஆகையால் எப்போதும் இந்த மாதிரியான ஆட்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லையேல் பெரும் ஆபத்து நேரிடலாம். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அதிக முதலீடுகள் நீங்கள் ஆலோசனை பெறாமல் எடுத்தால் அதன் மூலமாகவும் ஆபத்து அதிகம் இருக்கின்றது. பழைய பாக்கிகள் எல்லாம் எதிர்காலத்தில் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேரும். புதிய ஆர்டர்கள் வியாபாரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையால் மிக பெரும் அளவிற்கு நீங்கள் முன்னேறக்கூடிய நிலை வரலாம்.
நீங்கள் யார் என்பதை பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய காலகட்டம் என்றால் அது 40 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம்தான். கொடுக்கல் வாங்கல் போன்ற செயல்களை குறைத்து கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும். முன்ஜாமீன் செயல்களை எப்போதும் தவிர்க்க வேண்டும். முயற்சிகளில் உண்டாகக்கூடிய தடைகளின் மூலமாக உங்களுக்கு சில அனுபவங்கள் எதிர்காலத்தில் உண்டாகும். மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க. உங்களுடைய பேச்சுக்கான மதிப்பு காலதாமதமாகத்தான் கிடைக்கும், பொறுத்திருங்க. சகோதரர்களின் வழியில் ஆதரவு ஏற்படும். நண்பர்களுடைய தன்மையை அறிந்து ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் சொல்லணும். ஆடம்பர சிந்தனைகளால் வீண் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் மாறுபட்ட அனுபவங்களின் மூலமாக வெற்றிகளை குவிப்பீங்க. வாழ்க்கை துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்காலத்தில் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் சாதகமாக அமைந்து பணம் குவியும் என்று தான் சொல்ல வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்காத நீங்கள் நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலம் அப்படின்றது மிக சிறப்பாகவே இருக்கின்றது. எதையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உங்களுக்கு எதிர்காலமும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதையும் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய தன்மை என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்படுறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு கடவுளின் அருளும் எதிர்காலத்தில் கிடைப்பதோட உங்களுடைய சிறந்த முயற்சி சிறந்த உழைப்பால் எதிர்காலத்தில் மனோதைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் மரியாதை கௌரவம் அதிகரிக்கும். எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. எப்போவுமே பரபரப்பாக காணப்படுவீங்க. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடும். பண வரத்து அதிகரிக்கும். நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய பொருட்களையெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் எதிர்காலத்தில் உண்டாகும். காரிய தடை வீண் அலைச்சலும் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் வரலாம். திடீர் கோபம் ஏற்படும். எதிர்பாலினத்திரிடம் கவனமாக பழகுவது அவசியம். தொழில் வியாபாரம் எல்லாமே மிக பெரும் அளவில் முன்னேற்றம் அடையும். போட்டிகள் எல்லாம் குறைஞ்சிடும். தொழில் தொடர்பான தகராறுகள் எல்லாம் நீங்கிடும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய நிர்வாக திறமை அதிக அளவில் இருக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். கூடுதல் பணி சுமையால் டென்ஷன் ஏற்படும். நிலுவையில் உள்ள தொகையிலெல்லாம் உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் இதமான சூழல் நிச்சயம் காணப்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அடிக்கடி நடந்தேறும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை தரும். கணவன் மனைவிக்கு இடையே மிக பெரும் அளவில் சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரும் வகையில் அமையும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் எல்லாம் நீங்கிடும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் ஆறுதலை தரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு உங்களை தேடி நிச்சயம் வரும் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்தவர்களுடைய செயல்களால் சில நேரங்களில் கோபத்தை சந்திப்பவர்களாக இருப்பீங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பதில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் போல் மற்ற ராசிக்காரர்கள் இருக்க முடியாது. காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகள் நிச்சயம் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் எதிர்காலத்தில் வரும். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும். எதிர்பார்த்த கடன் வசதிகளும் உங்களை வந்து சேரும். புதிய ஆர்டர்கள் எல்லாம் வந்து சேரும். உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவீங்க. நிலுவையில் இருந்த பணங்கள் உங்களை தேடி தானாகவே வரும். நீங்களாக போய் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும். எதிர்காலத்தில் திறமைகள் வெளிப்படும். சக மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கிடும். கவனத்தை சிதறவிடாமல் வகுப்பை கவனிப்பது அவசியம்.
கூடுதலான பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தில் நினைத்த நேரத்தில் முடிப்பதில் நீங்கள் திறமைசாலிகளாக எதிர்காலத்தில் இருப்பீங்க. பிள்ளைகளுக்காக எப்போதும் பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க. எதிர்காலத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் எதிர்காலத்தில் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக முடித்து கொள்வீங்க. மனதில் உற்சாகம் அடிக்கடி அதிகரிக்கும். தேவையான உதவி தேவையான நேரத்தில் தேவையான இடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். பகைகள் எல்லாம் விலகிடும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் தான் அடிக்கடி கிடைக்கும். நீங்கள் திறமையாக செயல்படுவதைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களும் சிலர் இருப்பாங்க. அவர்களிடம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்ட சோதனைகள் எதிர்காலத்தில் நேரிட்டாலும் கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து சில சோதனைகளும் சில வேதனைகளும் வரதான் செய்யும். அந்த மாதிரியான நேரத்தில் அதற்காகவே பரிகாரம் என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பரிகார பூஜை செய்வதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் மிக பெரும் நன்மையை உண்டாக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியமாக குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் சாதகமான பலன்களையே கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது எதிர்காலத்தில் 1, 6, 7, 8, 10, 16, 25 இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இது மூன்றும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட திசை என்று பார்த்தால் வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு திசை ரொம்பவே அதிர்ஷ்டம் வாய்ந்த திசை என்பதையும் சொல்ல வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்பவர்கள் அப்படின்றதுனால உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக அமையும். செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்வீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். இந்த எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. என்ன நடக்கும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி. இதன்படி அருமையாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.